நான் சொல்றது உங்ககிட்ட சொன்னாதான் உனக்கு புரியுமா? இந்த குடும்பம் போற போக்கும் சரியில்லை, உன் அம்மாவுடைய போக்கும் சரியில்லை. அவ மொத்தமா ஒரு பேக்கா மாறிட்டா. தெரியலம்மா, உன் அம்மா ஏன் இப்படி கிறுக்கு பிடிச்சு போய் தெரியறானிட்டு எனக்கும் தெரியலம்மா. கட்டண புருஷன் சொன்னாலும் கேட்க மாட்டா, மாமியார் சொன்னாலும் கேட்க மாட்டா, பெத்தவங்க சொன்னாலும் கேட்க மாட்டா, மத்தவங்க சொன்னாலும் கேட்க மாட்டா. பெத்த பிள்ளைங்க நீங்க சொன்னாலாவது அவ கேட்பாளா என்னன்னு தெரியல. நீங்க தான் அவளுக்கு ஒரு அறிவுரை சொல்லுங்களம்மா. நல்ல ஒரு யோசனை சொன்னம்மா. அந்த கேடுகட்ட கழுத மூஞ்சுக்கு முன்னாடி உன்னை கூட்டுக்கிட்டு போய் நிறுத்தினாலாவது அவளுக்கு புத்தி வருதான்னு பாப்போம், குடும்ப ஞாபகம் வருதான்னு பாப்போம். நீ உடனே கிளம்பி வா. சரிம்மா, முதல்ல படிப்பு தான் முக்கியம். நீ போய் நல்லபடியா படிச்சு முடிச்சிட்டு வா. அதுக்கப்புறம் நம்ம ரெண்டு பேரும் போய் அவளை கேட்கிற கேள்வியில அவ துண்ட காணோம் துணிய காணாட்டு அங்க இருந்து ஓடி வரணும். அந்த மாதிரி அவளுக்கு ஒரு பாடத்தை புகட்டணும். நீ போய் நல்லபடியா படிச்சிட்டு வாமா. எந்த சொரணை வேணா ஒருத்திக்கு இல்லாம இருக்கலாம், பெத்த பிள்ளைங்களை பத்தின சொரணை கூட இல்லாம ஒருத்தி இருப்பானா? அது இந்த வீட்டு பொம்பளையால மட்டும்தான் முடியும். என்னம்மா அவ இடத்த நீ புடிச்சுக்கின்னு நீ புலம்புன்னு புலம்பிக்கிட்டு உட்காந்துட்டு இருக்கிற? என்னப்பா பண்றது, இந்த இடத்துடைய ராசி அப்படியோ என்னவோ, நான் மட்டும்தான் புலம்புறேன். ஆனா உனக்கு எந்த கவலையும் இருக்கிற மாதிரியே தெரியலையப்பா. ஓ பொண்டாட்டி இப்படி இருக்கிறா, வீட்டை கவனிக்க மாட்றா, பிள்ளைங்கள கண்டுக்க மாட்றா, உன்னை திரும்பியே பார்க்க மாட்றா. நீ அதை பத்தி எந்த கவலையும் பட மாட்ற, அவளை என்ன ஏதுன்னே கேட்க மாட்ற, அப்படியே விட்டுட்ட. நான் தான் புலம்பி தொலைகிறேன். என்னம்மா பண்ண சொல்ற? என்ன திருந்துற ஜென்மமா இருந்தா திருத்தலாம், அது திருந்தாத ஜென்மம். அதை திருத்தி ஏமா ஏன் நேரத்தை வீணாக்கிக்க சொல்ற? அதுக்காக அவளை அப்படியே விட்டுட முடியுமாப்பா? மா கல்யாணம் ஆகி இத்தனை வருஷத்துல அவகிட்ட நல்லபடியா சொல்லி பார்த்துட்டேன், கெஞ்சி பார்த்துட்டேன், கொஞ்சி பார்த்துட்டேன், திட்டி பார்த்துட்டேன், அடிச்சு பார்த்துட்டேன். அவ திருந்த மாட்டாமா. விடுமா விடுமா, என்னதான் நம்ம அடிச்சு உதச்சி திருத்த நினைச்சாலும் அவ திருந்த மாட்டா. அவளா என்னைக்கு திருந்தணும்னு நினைக்கிறாளோ அன்னைக்கு திருந்தட்டுமா. நல்ல புருஷனி. ஏன்பா இப்ப அவ வீட்டை விட்டு போய் 4-5 நாள் ஆகுது. பிள்ளைங்களாம் அம்மா எங்கன்னு கேட்க ஆரம்பிச்சிருச்சுப்பா. அவ சொல்லிட்டு தானமா போனா, நம்ம வீட்டுல தங்கி இருந்த கேத்தரினான்ற பொண்ணு காணாம போயிடுச்சு. அவளை தேடி கண்டுபிடிச்சு கொடுக்கற வரைக்கும் அவங்க வீட்டுல தான் இருக்கிறாங்களாம். எல்லாருமே அவங்க வீட்டுல தான் இருக்கிறாங்களாமா. வரட்டுமா. சரிம்மா, நான் வேலைக்கு கிளம்புறேன். போகும்போது அவளை பத்தி பேசி என்ன டென்ஷன் பண்ணாதமா. விளங்கிடும். நல்ல பொண்டாட்டி, நல்ல புருஷன், நல்ல குடும்பம். அடி முனியம்மா, ஓ புருஷன் வேணா உன்னை தண்ணி தெளிச்சு விட்டு இருக்கலாம்டி. நான் விட மாட்டேன். வரண்டி, நீ இருக்கிற இடம் தேடி உன் பிள்ளைகளை கூட்டுக்கிட்டு நான் வரண்டி. வாராய் நீ வாராய், தங்க நகை ஒளித்து வைத்திருக்கும் இடம் இதுதான். நீ வாராய் பாராய், நீ பாராய், நகை பெட்டி திறந்து நீ கொஞ்சம் பாராய். போடாய் நீ போடாய், மொத்த நகையும் எடுத்து கழுத்தில் நீ போடாய். எவ்வளவு நகை இவ்வளவு நகையும் அந்த கேத்தரினாவுக்கு சேர்த்து வச்சதா? அடிப்பாவி கேத்தரினா, இதெல்லாம் அனுபவிக்க முடியாதவரை நீ ஓடி போன. சரி, கேத்தரினா நன்றி உள்ளவ. நாம அவளை கொஞ்ச நாள் நம்ம வீட்டுல வச்சிருந்த நன்றிக்காக இதெல்லாம் நாம அனுபவிக்கிட்டோம்னு சொல்லிட்டு விட்டுட்டு போயிருக்கிறா போல. அனுபவிப்போம். இந்த மொத்த நகையோ எப்படி நம்ம இந்த வீட்டுக்குள்ள இருந்து அள்ளிக்கிட்டு போறது? இப்பவே அள்ளிக்கிட்டு போனாதான் உண்டு. கேத்தரினா மட்டும் கிடைச்சிட்டானா இதுல இருந்து ஒரு துரும்பு கூட நமக்கு கிள்ளி கொடுக்க மாட்டாங்க. முதல்ல இங்க இருக்கிற நகையெல்லாம் நம்ம கழுத்துக்கு போட்டு அலங்காரம் பண்ணி பாப்போம். அதுக்கப்புறம் எப்படி ஆட்டை போடுறதுன்னு யோசிப்போம். ஏமாலா,
உன்னை யாராவது அந்த உஜாலா மண்ட தலையில கொட்ட சொன்னாங்களா? நானே எப்படா இந்த இடத்த விட்டு தப்பி போன்னு இருக்கிறேன், நீ வேற இப்படி சொதப்பி விட்டுட்ட. அட போ சின்ன பொண்ணு, நான் அவ தலையில கொட்ட போவதா அவ தங்க தட்டை எங்க ஒளிச்சு வச்சிருக்கான்ற இடம் தெரிஞ்சது. இல்லனா நாம பாட்டுக்கு தேடிக்கிட்டே தான் கடந்திருப்போம். அடி மாலா, நீ என்னடி அவளுக்கு மேல பெரிய முட்டாளா இருக்கிற? அவ தங்கத்தட்டை எங்க ஒளிச்சு வச்சிருந்தா நமக்கு என்ன? நமக்கு என்ன அந்த தங்கத்தட்டு கிடைக்கவா போகுது? நாம எப்படா இந்த இடத்த விட்டு போவன்றதை விட்டுட்டு தங்கத்தட்டை தேனாலாம் தங்கத்தட்டை. இப்படியே நம்ம எல்லாத்துலயும் சொதப்பிக்கிட்டே இருந்தோம்னு வச்சுக்கோ, அவ நல்லா சொகுசா வாழ்வா. நம்மளால இந்த இடத்த விட்டு நவரவே முடியாது. இந்த ரீட்டா என்னவோ நம்ம கிட்ட மூச்சு கொடுத்தே பேச மாட்டா. அந்த அம்மா என்னவோ நம்மள அழையா விருந்தாளி மாதிரி நடத்துது. அதுதான் சின்ன பொண்ணு இருக்கிறதுலே கொடுமை. அந்த அம்மா என்னவோ நாம ஏண்டா இன்னும் நம்ம வீட்டுக்கு போலன்னு நினைச்சிட்டு இருக்குது. இவ போக விட மாட்டான்றது அந்த அம்மாக்கு புரிய மாட்டுது. வயிற்றுக்கு சோத்து கூட ஒழுங்கா போட மாட்டுது. பசிக்குதுன்னு சொன்னா கூட நம்மள ஏற இறங்க பாக்குது. இந்த முனியம்மா தின்னு வச்ச மிச்ச மீதி இருந்தாதான் நமக்கு வேண்டா வெறுப்பா போடுது. நாம என்ன சோத்துக்கு வழி இல்லாதவங்களா? நல்லா சொன்னக்கலா, நாம என்ன சோத்துக்கு வழி இல்லாதவங்களா? என் வீட்டுல 3 வேளையும் விதவிதமா சோத்தாக்கி மிச்ச மீதியை தூக்கி கழனி பானையில கொட்டுவேன் நானு. இங்க வந்து அவ தின்ன மிச்ச மீதியை சாப்பிட வேண்டியதா இருக்குது. எல்லாம் நம்ம தலை எழுத்து. என் மாமியார் வேற என் மேல கொலை வெறியில இருக்கும். அந்த நந்தினி வேற நேரம் கிடைக்கிறப்பெல்லாம் என்னை பத்தி போட்டு கொடுத்துக்கிட்டே இருப்பா. ஓ, வீட்ல மட்டும்தான் கொலை வெறியில இருப்பாங்களா? எங்க வீட்ல எல்லாம் என்ன பல்ல இழிச்சுக்கிட்டா இருப்பாங்க. எங்க வீட்லயும் கொலை வெறியில தாண்டி இருப்பாங்க. அப்புறம் எதுக்கு நாம இங்க கடந்து அல்லோல படணும்? வா போய் சேருவோம். எவ கிடைச்சா என்ன, எவ கிடைக்கலனா நமக்கு என்ன? ஆமா சின்ன பொண்ணே, இதுக்கப்புறம் நம்ம இந்த வீட்ல இருந்தா நமக்கு மரியாதை கிடையாது. நாம போவோம், இப்பவே போவோம். சரி வாங்க. இப்போதைக்கு இந்த உஜால மண்டை அவளை கேத்தரினாவே நினைச்சுக்கிட்டா. அவ இந்த இடத்த விட்டு நவர மாட்டா. நாம அவ கண்ணுல மண்ணை தூவிட்டு நாம கிளம்புவோம். அவ எங்க இருக்கிறான்னு மட்டும் பார்த்து சொல்லுங்க. அவ எங்க இருப்பா? ஒண்ணு தின்னுக்கிட்டு இருப்பா, இல்லனா எங்கயாவது தூங்கிக்கிட்டு இருப்பா. வாடி, நாம போவோம். தங்க மகள் என்று சிங்க நடை போட்டு அருகில் அருகில் வந்தாள். 2 புறம் பற்றி எரியும் மெழுகாக மங்கை உருகி உருகி நின்றாள். சின்ன கலைவாணி, நீ வண்ணத் திருமேனி. ஐயோ, மணியம்மா மணியம்மா மணியம்மா, எவ்வளவு நகை உனக்கு, எவ்வளவு நகை. இந்த மொத்த நகையோட நான் அப்படியே என் வீட்டுக்கு போனா என் புருஷன் அப்படியே என்னை பார்த்த உடனே மயங்கி போய் வச்ச கண்ணை வாங்காம பார்த்துக்கிட்டே இருப்பாரு. ஐயோ ஐயோ, இப்பவே எனக்கு வீட்டுக்கு போய் என் புருஷன்கிட்ட இதெல்லாம் காட்டணும் போல இருக்குதே. உன்னை கண் தேடுதே, உன்னை பார்க்க என் உள்ளம் ஏங்குதே, உள்ளம் ஏங்குதே. போச்சு 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 போச்சு, மொத்தமா போச்சு. நகைய பார்த்தமா, ஆட்டைய போட்டமா, இல்ல தூக்கிக்கிட்டு ஓடி போனமான்னு இல்லாம இப்ப போட்டு பார்த்ததால மொத்தமா மாட்டிக்கிட்டோம். அவ்வளவுதான், கைங்களவுமா மாட்டிக்கிட்டோம். நம்மள அடிச்சு வீட்டை விட்டு துரத்த போறாங்க. என்னம்மா, என்னாச்சுமா? எதுக்கு எல்லாரையும் கூட்டிங்க? ஐயோ, சின்ன பொண்ணு, அங்க பாருடி, மொத்த நகையும் தேடி மாட்டிக்கிட்டாடி. நாம எப்படியாவது தப்பிச்சு ஓடி போலான்னு பார்த்தா இவன் நம்மளையும் சேர்த்து மாட்டி விட்டுட்டாடி. போச்சு போச்சு, முனிமாவுக்கு எதுக்கு இது தேவையில்லாத வேலை? அவங்க தான் எப்படியாவது கேத்துவ தேடி கண்டுபிடிச்சு கூட்டிட்டு வரேன்னு சொன்னாங்களே, அதுக்குள்ள எதுக்கு இது நகையெல்லாம் திருடிச்சு? ஐயோ, இப்ப என்னடா ஆக போதோ, என்ன கலவரம் வெடிக்க போதோ? எப்படி அவங்களோட சேர்ந்து நம்மளையும் வீட்டை விட்டு அனுப்பிடுவாங்க. அவ்வளவுதான், என் வாழ்க்கை முடிஞ்சு போச்சு.
கொலரா இருக்குது. விட்டக்க நாளைக்கு மாப்பிள்ளை பார்த்து கல்யாணத்தை பண்ணி வச்சிரும் போல இருக்கு. ஆ, நான் என்னங்க சொல்றது? உங்க பொண்ணுங்க, உங்க முடிவுங்க. நீங்க கல்யாணமும் பண்ணலாம், நீங்க காரியமும் பண்ணலாம். எங்களை விட்டீங்கன்னா நாங்க போயிடுவோங்க. ஆமாக்கா, நீங்க யாரும் இந்த வீட்டை விட்டு போக கூடாது. நாளைக்கு நம்ம கேத்துவுக்கு வர மாப்பிள்ளைய பேசி முடிச்சு கல்யாண தேதியெல்லாம் குறிச்சு கொடுத்துட்டு தான் நீங்க இந்த இடத்த விட்டு போறீங்க. கல்யாண தேதிய குறிக்க போறாங்களாமே. ஏய், என் புருஷனுக்கு மட்டும் தெரிஞ்சிச்சுன்னு வச்சுக்கோ, என் தோலை உரிச்சு போட்டுடுவாரே.